முக்கிய செய்தி, தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் முகுந்தன் சந்தித்து வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். தன்ராஜ், வணக்கம். தற்பொழுது இன்று ஒரே நாளில் முகுந்தன் காலையில் அன்புமணியை சந்தித்ததை தொடர்ந்து தற்பொழுது நிறுவனர் ராமதாசையும் சந்தித்து வருகிறார். இது தொடர்பான மேலும் தகவல் என்ன? நிச்சயமாக, அதாவது பாமக நிறுவனராகவும் தலைவராகவும் நானே செயல்படுவேன் என மருத்துவர் ராமதாஸ் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தார். இதனையடுத்து பாமக கட்சி வட்டாரத்தில் பரபரப்பு நிலவியதற்கு நேற்று அன்புமணி ராமதாஸ் தலைவராக நானே தொடருவேன் எனவும் அறிக்கை வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து இவங்க இருவருக்குள்ளும் இருக்க போட்டி காரணமாக கட்சியினர் மிகுந்த பாதிப்புகளாகின்றனர். தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸை சமாதானப்படுத்தும் முயற்சியில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை முதல் தைலாபுரத்தில் மருத்துவர் ராமதாஸ் தோட்டத்திற்கு பல்வேறு கட்சி முக்கிய நிர்வாகிகள், அதாவது தமிழகத்தின் பல்வேறு மாநில செயலாளர்கள் மற்றும் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி ஆகியோர் நேரில் சந்தித்து மருத்துவர் ராமதாசுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை தொடங்கி மாலை வரை இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காலையில் அருகில் உள்ள திண்டிவனம், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களும் தற்போது மயிலாடுதுறை உள்ளிட்ட தொலைவில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் தற்போது பேசிக் கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் காலையில் கட்சியின் மாநில தலைவரான முகுந்தன் மாநாட்டு, அதாவது சித்திரை மாநாடு மகாபலிபுரத்தில் மே 11 நடக்கக்கூடிய சித்திரை மாநாட்டு பணிகளை அன்புமணி ராமதாசுடன் நேரில் சென்று ஆய்வு செய்த பிறகு தற்போது மருத்துவர் ராமதாஸை சந்திக்கிறதுக்காக அவர் தற்போது முகுந்தன் தற்போது தைலாபுரத்தில் உள்ள தோட்டத்திற்கு வந்துள்ளார். காலையில் அன்புமணி ராமதாஸையும் அவர் சந்தித்து பேசியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தற்போது இங்கு தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் ஜி.கே. மணி மற்றும் முகுந்தன் ஆகியோர் தனியாக தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு உள்ளனர். இந்த ஆலோசனை எந்த வகையான முடிவுகள் ஏற்படப்படும் என்று நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.